இன்னைக்கு நிஃப்டி 50 கொஞ்சம் டவுன்ல இருக்கு. சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் லாஸ்ட் ஒரு வாரமா கீழே இறங்கிட்டு இருக்கு. சில்வரோட பிரைஸ் கிட்டத்தட்ட அதோட ஹையில இருந்து 20% டவுன்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷேரு இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 365 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதை பற்றியும் பார்ப்போம். டிவிடெண்ட்டு வருஷத்துக்கு அதிகமாக தரக்கூடிய ஒரு பங்கு, டிவிடெண்ட்டு ப்ளஸ்ஸு ஷேரோட ப்ரைஸும் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு, இண்டெக்ஸ் ஃபண்டு, இந்த மூணையும் கம்பேர் பண்ணி எது நமக்கு பெஸ்ட்டு, யார் யாருக்கெல்லாம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்டாக்கு அதோட ஹையில் இருந்து லோவில் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் பாத் டு வெல்த் இந்த புக்கில் இருந்து டிப்ஸ் ஒன்று பார்த்துடலாம். நம்ம நியூஸில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளம்பரத்தை நம்ம ஒரு சைடு வந்து பார்க்கும்போது ஓகே, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஷேர் மார்க்கெட்டில் அதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் கொடுக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் அதிகமான லாபம் கிடைக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு எங்கேருந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம வாங்கும் போது அவங்களுக்கு கமிஷனும் ஃபீஸும் வந்து தருவோம். அதில் இருந்து தான் அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கொலாப்ஸ் ஆகுது, அதாவது ஒரு கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஃபெயில் ஆனாலுமே அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு மியூச்சுவல் ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதனால் கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போய் முதலீடு பண்ணும்போது அவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது அப்பயே எடுத்துக்குவாங்க. அதனால் அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது வரும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு மேலே போனால் மட்டும் தான் நம்மளுக்கு லாபம், கீழே போச்சுன்னா நமக்கு தான் நஷ்டம், கம்பெனிக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம முதலீடு பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதோ அதில் தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும். தெரியாத இடத்துல நம்ம போய் எப்பயுமே வந்து முதலீடு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதும் நமக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் நான் அங்கே போய் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக தொழில் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுறது அண்ட் செல் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலு. மற்றபடி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகிறது கீழே போகிறது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதனால் ஒரு இடத்துல நம்ம ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து பண்ணணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனேயே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது நம்மளுக்கு லாபம் நம்ம பண்ண உடனே லாபம் கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நம்ம ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணோம், நம்ம ஒரு ப்ரைஸுக்கு வாங்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 0.30% நெகட்டிவ்ல தான் இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது ஓப்பன் ஆகும்போது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் போயிட்டாங்க. இப்போதைக்கு 25,800 புள்ளியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள ஹை வந்து பார்த்தீங்கன்னா 26,300 வரைக்குமே நம்ம போணுச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹையாக இருந்துச்சு நிஃப்டி 50க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்தனால கீழே போனாங்க. கிட்டத்தட்ட 22,000 புள்ளி போனாங்க. மறுபடியும் இப்போ இன்க்ரீஸ் ஆகி 25,800 புள்ளி வந்துருச்சு. இப்போயும் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது, அங்கே வார் வருது, இங்கே வார் வருது, யூஎஸ் டேரிஃப் இஷ்யூலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, இந்த யூஎஸ் டேரிஃப்லாம் இஷ்யூலாம் இருந்தாலுமே இப்போ நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்திருக்கு. அதனால் நீங்கள் ரொம்பலாம் நியூஸை வந்து பார்க்காதீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தா கூட இன்னும் 22,000 19,000 போகும் அப்படின்னு நம்மளாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் ஆகாது. நடந்து முடிஞ்சது தான் நியூஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் அப்படி நடக்கலாம், இப்படி நடக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷனில் தான் வந்து போயிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஷேர் மார்க்கெட் அப்படின்னாவே லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக வந்து ஆகிட்டு இருக்கும். சில்வர் அண்ட் கோல்டு ETF லாஸ்ட்டு ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸும் கீழே இறங்கிட்டு இருக்கு, கோல்டோட ப்ரைஸும் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட இந்த சில்வர் பீஸு 180 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வெறும் 140 ரூபாய்க்கு தான் இன்றைக்கெலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ஏன் இந்த அளவுக்கு ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கீழே போணுச்சு அப்படின்னா, லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி எல்லாரும் சில்வரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பபிள் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா, எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் வந்து கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னால் எல்லாருமே சில்வரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எங்கே பார்த்தாலும் சரி நியூஸ்லேயும் பேசுவாங்க,
யூடியூப், இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவி வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அப்படி எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதான் அந்த பபிள். அதாவது அந்த பர்டிகுலரான அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஷார்ட் டேர்மில். அதான் சில்வருக்கு வந்து நடந்துச்சு. கிட்டத்தட்ட 180 வரைக்கும் போணுச்சு. இதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருமே அந்த 160, 170லாம் போகும்போது சேல் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு லாபத்தில் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் புதுசாகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 160, 170 போகும்போது தான் முதலீடு வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இப்போ விட்டுட்டோம்னா இந்த சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எல்லாரும் வாங்குறாங்க, நம்ம சுற்றி எல்லாரும் வாங்குறாங்க, அப்போ நம்மளும் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து போவாங்க. அந்த ஒரு முடிவு வந்து நம்ம எப்போ வந்து எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் நம்ம எப்பயும் சொல்கிறதான் 100 பேரில் ஒரு 95 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. மீதி 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த 5% பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. மீதி இருக்க 95 பீப்புளும் ஒரே மாதிரியே தான் நார்மலாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. பார்க்கலாங்க இந்த சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸு இன்னும் எவ்வளோ தூரம் கீழே இறங்குது அப்படின்னு. இது ரெண்டுமே ஆவரேஜாக எவ்வளோ லாபம் தரும் அப்படின்னா, அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 வருஷம் நீங்களாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12% வரைக்கும் தான் சில்வரோ இல்லை கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு வருஷம் 2 வருஷம்னு கம்பேர் பண்ணால் இது வந்து அதிகமாக லாபம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒரு லாங் டர்முக்கு பிளான் பண்ணுறோம், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதோட க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். OFSS அதாவது ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெடு கரண்ட் ப்ரைஸ் 8599 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 8600 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நவம்பர் 3ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 130 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ 2025ல் 2 தடவை வந்து டிவிடெண்ட் தராங்க. இதுக்கு முன்னாடி 265 ரூபா 5வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபா தராங்க. அப்போ டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு 395 ரூபா டிவிடெண்ட்டாக வந்து தராங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 4.6% இருக்குது. இந்த 4.6% அப்படிங்கிறது நல்ல ஒரு டிவிடெண்ட் ஈல்டு தான். வேலேஷன் படி இந்த ஸ்டாக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலேஷன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட PE ரேஷியோ 31ல் இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 38ல் தான் இருக்குது. PG ரேஷியோ வந்து பார்க்கும்போது 3.94ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10க்கு மேலே இருக்குது. ஏன்னா இவங்களோட புக் வேல்யூ 848 ரூபாயில் தான் இருக்குது. US டேரிஃப் இஷ்யூ அப்படி இப்படி எது நம்ம பேசினாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2வது தடவை வந்து டிவிடெண்ட் தராங்க. நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா நியூஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட தொழில் அப்படிங்கிறது பேசுகிறதா, அதனால் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட தொழில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒரு நியூஸ் ரீட் பண்ணுறவங்க அவங்க இதெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம கற்றுக்கிட்டாதான் நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த் கிரியேட் பண்ணவங்க எல்லாருமே அவங்களுக்கான ஓன் ஸ்டைல் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒருத்தவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் போக போக நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். PG இன்வெர்ட்டை பற்றி பார்க்கலாம். PG இன்வெர்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இவங்க அதிகமான டிவிடெண்ட் தரனால நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் 96 ரூபா பக்கத்தில் இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் தராங்க. ஒவ்வொரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க. அப்படின்னா ஒரு ஷேருக்கு ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா டிவிடெண்ட் தராங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அசட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பவர் ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அசட்டை தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறோம், இப்போ ஒரு யூனிட்டு கரண்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா பவர் ஜெனரேஷன் பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனிகிட்ட வந்து என்ன பேசுவாங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு நாங்கள் உங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்க ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அப்படின்ற மாதிரி காசை வாங்குவாங்க. அந்த காசுலேருந்து கிட்டத்தட்ட 90லேருந்து 95% இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக இந்த ஸ்டாக்கை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இவங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 150 கோடி 200 கோடி அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். அதனால் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட வந்து அமௌண்ட் இருக்காது. அதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து லிஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.5% வரும். கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது மினிமம் நம்ம டேக்ஸ் எல்லாம் போக நமக்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% வரும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கோட க்ரோத் அப்படிங்கிறது ஒரு 4% இருக்கும். அப்போனா டோட்டலாக ஒரு 15ல் இருந்து அதிகபட்சம் ஒரு 18% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்
16% அப்படிங்கிறது நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். இதுவே நம்ம இன்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இன்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 12ல இருந்து ஒரு 15% ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனா இன்டெக்ஸ் ஃபண்ட நம்ம வித்தா மட்டும் தான் நம்மளுக்கான லாபம் அப்படிங்கிறது நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக்க விக்கணும்னு அவசியமே கிடையாது. வருஷத்துக்கு 10லிருந்து 12% அப்படிங்கிறது ரிட்டர்ன் அப்படிங்கிறது டிவிடெண்டாவே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். ஆனா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். மேபி இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது அப்படியே வந்து கட் ஆயிரும். இது மட்டும் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். மத்தபடி நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் இங்க வந்து விக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது எப்பயுமே நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாரி இவங்க பிசினஸ் வந்து குரோத் ஆக ஆக அந்த டிவிடெண்ட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். பேங்க்ல வச்சிருக்க மாரி எனக்கு வருஷத்துக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகாட்டியும் பரவால்ல. ஆனா 10% எனக்கு ரிட்டர்ன் வந்தா போதும். அப்படின்ற மாரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாரி முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு முதலீடா இருக்கும். அடுத்தது பிஎஃப்சி பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் இருக்காங்க. இத நம்ம இப்ப ஏன் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம்னா, இந்த கம்பெனி ஸ்டாக்கோட பிரைஸ் குரோத்தும் ஆகும். இவங்க டிவிடெண்டும் நல்லா வந்து தருவாங்க. இவங்களும் வருஷத்துக்கு 5 தடவ வந்து டிவிடெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் ரூ. 394 இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஒரு ஷேருக்கு ரூ. 16.25 டிவிடெண்டா குடுத்துருக்காங்க. கரண்ட் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4%க்கு மேல இருக்கு. டிவிடெண்டா 4% வர மாரி வச்சுக்கலாம். அதே மாரி லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 447% அதாவது 4 மடங்குக்கு மேல இந்த ஸ்டாக் அப்படி வந்து ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 72 இருக்கு. அப்படி ரூ. 72 யாராவது ஒருத்தர் இந்த ஸ்டாக்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 394. அதுவும் இல்லாம டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 16.25 குடுத்துருக்காங்க. அப்போ ரூ. 72 கம்பேர் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது 22%க்கு மேல இருக்கும். அதாவது ரூ. 72 இப்ப இருக்கும்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 இந்த ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 22,500 இவங்களுக்கு டிவிடெண்டாவே அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுவுமே விக்கல. அதே மாரி அவங்க முதலீடு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 1/2 மடங்குக்கு மேல இருக்கும். ரூ. 1,00,000 முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா, 5,47,000க்கு மேல இருக்கும். இந்த மாரி கம்பெனிய பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 லாபமும் கிடைக்கும். டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போக போக குரோத் ஆயிட்டே இருக்கும். வருஷம் பார்க்கும்போது இவங்க குடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த பிஜி இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஈல்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது அதிகமா இருக்கும். ஆனா அதோட குரோத் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாரி பிஎஃப்சி இந்த மாரி கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்டும் டீசென்ட்டா ஒரு 4%க்கு மேல இருக்கும். குரோத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட குரோத் இதே மாரி இருக்கு அப்படின்னா, இப்போ வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு 5 to 10 வருஷத்துக்கு அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது 40%, 50% ஏன் ஒரு சில பேத்துக்கு 100% கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களும் பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஃபைனான்ஸ் தரக்கூடிய கம்பெனி தான் இவங்க. அதனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல தான் இருக்காங்க. நம்ம வாங்கும்போது இவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலும், போக போக வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஸ்டாக்கோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தலாம். நிஃப்டி 50. நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் நம்ம இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல தான் இதுல இருக்கு. இந்த இண்டெக்ஸ் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்தியாவே கொலாப்ஸ் ஆகுது அந்த மாரி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அதாவது ஒரு லாங் டர்ம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது லாபம் தான் வந்து குடுக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிய பொறுத்து மாறும். அந்த 2 கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா தான் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ்லாம் இன்கிரீஸ் ஆகும். நல்ல ஒரு டிவிடெண்ட்லாம் வந்து தருவாங்க. ஆனா நிஃப்டி 50 பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆனா கூட அந்த கம்பெனிய வெளிய அனுப்பிட்டு புது கம்பெனிய இந்த இண்டெக்ஸ்க்குள்ள வந்து கொண்டு வந்துருவாங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, தைரியமா இதுல வந்து நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நம்ம வந்து வார் பார்த்துட்டோம். ஏகப்பட்ட ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த ஃபண்டை எப்ப விக்கிறோமோ அப்பதான் நமக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கணும்னு அவசியமே கிடையாது. டிவிடெண்ட் அப்படிங்கிறது நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது 2 தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வித்தியாசமா இருக்கும். அதே மாரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவலையே இல்ல. நம்ம அப்படியே வந்து வச்சிருந்தா கூட இன்னொரு 60, 100 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியா இருக்கிற வரைக்கும் பிளஸ் இந்தியாவுல ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா மத்த 2 கம்பெனி இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1000 கோடி கூட இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கலாம். ஆனா அத வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அது வித்தா மட்டும் தான் உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இத விக்காமயே என்கிட்ட இன்னொரு இன்கம் சோர்ஸ் இருக்கு. அதாவது எனக்கான வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இத வந்து விக்கவே மாட்டேன். இது அப்படியே என் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா சாப்பிடுறதுக்கே நம்மகிட்ட இருந்து காசு இல்லாத டைம்ல அக்கவுண்ட்ல மட்டும் 1000 கோடி இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லன்னா
அந்த அளவுக்கு க்ரோத் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேல் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தரை பொறுத்து. அதனால் இது 3ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது பண்ணலாம். எப்பயுமே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போகுது. இன்றைக்கும் கீழே தான் போயிருக்கு. பார்க்கலாம், அடுத்த வாரம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.